பொண்ணுத்தர இங்கதான் வர சொன்னா. எப்படிடா இங்கதான் போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் இருக்குதே. அதான் எனக்கும் தெரியல, இங்கதான் வர சொன்னா. டேய் எப்படிடா போலீஸ் காவல் எப்படி இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சு இங்கே வருவானா? அக்கா எனக்கு தெரியாது, கோட்ரஸ்ல நம்ம வீட்டு முன்னாடி வந்து நில்லுன்னு சொன்னாங்கக்கா. சரிக்கா, அதான் சொல்லிருக்கல, என்ன பாப்போம். பொண்ணுத்தர டேய் நீ வீரன்னு தெரியும், அதுக்காக இப்படியாடா? அது எப்படிடா உன் கோட்டைக்குள்ளே வந்திருக்க? நான் சொல்றேங்க, யாரும் நம்ப மாட்டேங்காங்கடா. சரி, நான் சொல்றதை கேளுங்க. ஏய் விக்கி, நீ சென்னைக்கு எப்ப கிளம்புற? இப்ப உடனே கிளம்பிட்ட. நீ போடுற மொத கையெழுத்து நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? மொத அடியே அவனுக்கு மரண அடிதான். எப்படியாவது நீ அதுல கையெழுத்து போட்டு இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம வீட்டுல எல்லாரும் குதூகலமா இருப்பாங்க. போதுமா? என்னடா என்ன கையெழுத்து? அக்கா, இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு நியூஸ் வரும், போய் பாருங்க. நான் கிளம்பிட்டேன். ஆல் தி பெஸ்ட் டா. ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் சொன்னதை முடிச்சிட்டேன். என்னடா, நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பதவிக்கு என் கையில கொடுத்துக்கிட்டு நீ அதுக்கு தகுதியானவனா? உன்னை குற்றவாளியில நிரூபிச்சு நீ ஆசைப்பட்ட அதே பதவியை உன் கையில நான் திரும்ப ஒப்படைக்கல. என் விக்கி, என் அண்ணன்டா. என்ன மறந்துட்டீங்களேடா? நான் வாழ்றதே உனக்காக தானடா. உன்னை வேறைய பார்த்தாதானடா உன்னையும் பிரிச்சு பார்க்க முடியும். நீ ரத்தம்டா. என்னடா 2 பேர்த்து நான் கேட்க பதில் சொல்லாம நிக்கிறீங்க? வேண்டாம், இப்போதைக்கு நான் எதையுமே திங்க் பண்ண கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். நிறைய கேள்விக்கு விட தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். பைய ஊழியலுக்கும் அதுக்கெல்லாம் விட தெரியுமான்னு தெரியல. ஆனா அதுவும் கூட நான் சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல இவனுக்கும் தெரியுமான்னு தெரியல, இல்ல எதாச்சும் சுத்திக்கிட்டு இருக்கானும் தெரியல. ஆனா என்னமோ ஒண்ணு இருக்குது. சரிடா, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் பத்திரமா பாத்துக்க. அதெல்லாம் போயிட்டு வா, நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். பொண்ணு திரைக்கு தேவையான கரெக்ட் அனுப்பி வச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன், நீ டென்ஷன் எடுக்காம பதவியிலக்கு போ. சரி, நான் இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். நான் வரேன். ஆல் தி பெஸ்ட் டா. அக்கா ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு உண்டுன்னு தெரியும். போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாடா, கலக்குடா நீ. சரிக்கா, போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஜெயிச்சுட்டடா, நீ ஜெயிச்சுட்டடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா, வரேன்னா பார்த்து போயிட்டு வா. அம்மா ஆதிரா வேற கூட்டிட்டு வந்திருந்தா. ஆமாக்கா, கூட்டு வந்து அடிச்சு கூட்டிட்டு இருக்கான். அதான் திருப்பி அவன் கூட அனுப்பி வைக்கல, வேற வழியா கூட்டிட்டு போனேன். போற வழியில பார்த்தா அந்த விக்ரமாலி. என்னடா சொல்ற? அப்ப நம்ம அத கண்டுபிடிச்சிருப்பானே. அலசியா ஆரஞ்சிட்டு போயிட்டான்க்கா. டேய், அப்ப இனிமே அதுல இருக்க முடியாதா? டேய், இது எங்கடா இருக்க போற? இல்ல இனி அங்க இருக்க முடியாது. நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டான். சரிடா, இப்ப எங்க இருக்க போற? வேற எங்க, நம்ம வீட்டுலதான். டேய், என்னடா சொல்ற? வேற வழி இல்லக்கா. டேய் நிஜமாடா? அவன் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கடா? அக்கா சீரியஸாவே சொல்றேன், நான் இவன் அங்கதான் இருக்க போறேன். எப்படி இந்த 4 நாள் 5 நாள் அங்கதான் நோட் பண்ணிருப்பான். அங்க நான் இல்ல, இப்ப இங்க இருக்கேன்னா கண்டுபிடிச்சிருக்கான். இனி இதுக்குதான் காவல் வைப்பானே தவிர வீட்டுக்கு வைக்க மாட்டான். கோட்டர்ஸ்லயும் இங்கேயும் மாத்தி மாத்தி இருந்துட வேண்டியதான்க்கா. கோட்ரஸ்லியா? டேய் எனக்கு மயக்கமே வருதுடா. சுத்தி போலீஸ்ல ஆந்திரானோடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்க்கா. எப்படிடா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இப்பமே கண்ணு கட்டுதுடா. சரி கிளம்பலாமா? டேய் சீரியஸா பேசுடா. ஐயோ அக்கா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் அன்னைக்கு நம்ம வீட்டுல தான் தங்க போறேன். நான் நம்ப மாட்டேன், அது எப்படி முடியும்? அப்பா கிட்ட போன் போட்டு எல்லாம் பேசினேன். அப்பா வீடு எடுத்து போட்டுருக்காங்கல்ல, இருந்தாங்களே அங்கதான்க்கா இருக்க போறேன். அங்க கொஞ்சம் வசதியா இருக்கும்னு அப்பா சொன்னாங்க. போதாதுக்கு அப்பாவும் அங்கதானே இருக்காங்க, அவங்க கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப சரிதான், வாட நம்ம போவோம். அதான் இல்ல, நீ கூட இருக்க முடியாது. டேய், நானும் உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். டேய், உன்ன மோப்ப முடிச்ச என்ன வந்து பிடிச்சவானுடா. அப்ப நான் வேண்டாம். நீ என்ன கிளம்பா வீட்லயே இரு, நான் அப்பா வீட்டுல இருக்கேன். அதான் சரி. அக்கா, ஆதிரா கிட்ட உலகில வச்சிடாதீங்க, அவளுக்கு இன்னும் மெச்சூர்டு வரல. அத நீ இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. நான் கஷ்டப்பட்டு வீட்டுல கொண்டு விடுறேன், அந்த இடத்துல தானே இருப்பீங்கன்னு கேட்டுட்டு போறாள. அதனால நாங்க இருக்கிறத சொல்ல வேண்டாம்க்கா. சரிடா, அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க. சரிங்கக்கா. டேய், அப்ப நான் உன்னை பார்க்க வரவே கூடாதா? வேண்டாண்டா, உன்னை பாக்கணும் தான் நான் வந்து பாத்துட்டு போறேன். அன்னைக்கு அம்மா வீட்டுல தானே இருப்ப, நான் வந்து பாத்துட்டு போறேன். சரி, வராம இருந்துடாதா? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியுமாடா? என்னடா? ஒண்ணு இல்ல, கட்டாயமா உன்னை பார்க்க வரேன். சரி, நான் கிளம்புறேன். உங்க கூட நின்று பேசிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். சரிடா, சீக்கிரம் கிளம்பு. சரிங்கக்கா, நம்ம கிளம்புவோமா? சரிடா, நான் பாப்பா ஸ்கூல்லயே பாத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன்னு. அதுக்கா நானே இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம வீட்டுல ஏதாவது சந்தோஷமா நிகழ்வு நடக்க போறாம, அதுக்கு முன்னாடி பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வந்துடுறேன். என்னவாக்கா இருக்கும்?
ரெண்டு பேரும் பிளான போட்டிருக்கானுவ. வீட்ல போய் பாப்போம் என்ன நடக்குன்னு. ம் சரிக்கா, அப்ப நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வாங்க. சரிடா, நீ வீட்டுக்கு போ, நான் பாப்பாவை பார்த்துட்டு வரேன். நானும் வரட்டா? சரி, அப்போ நம்ம போய் பாப்பாலையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாமா? ம் சரிங்கக்கா. ஓஹோ, இவங்க இங்கதான் இருக்காங்களா? அப்படின்னா பொண்ணுத்துல லவ் பண்ற பொண்ணு இப்ப இங்கதான் இருக்கணும். டேய், கொஞ்சம் திரும்பி பாரு. இவனா? இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்? ஏக்கா, இவன் எதையோ மோப்பம் முடிச்சு வந்திருக்கான்க்கா. சரி தம்பி, வாங்க நம்ம போவோம். இங்க யாரா இருக்கும்? இங்க யாரெல்லாம் இருக்கா? ஆபீஸ் ரூம்ல போய் இந்த கோட்ரஸ்ல யார் யார் இருக்கான்னு அத்தனை டீட்டெயில் நான் எடுக்கிறேன். பொண்ணுத்துல லவ் பண்ற புள்ளைய நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு தூக்குறேன். ஏக்கா, இவன் என்னமோ தேடி வந்திருக்கான்க்கா. டேய், ஒருவேளை பொண்ணு தர ஆதிராவை கூட்டு வரத பாத்துருப்பானோ? வாய்ப்பு இல்லக்கா, பொண்ணுத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் கூட்டு வந்திருப்பான். தயவுல எதுக்குடா மோப்பம் பிடிச்சு வந்திருக்கான்? இருங்க, அவங்கிட்ட வாய் கொடுத்து பாப்போம், கண்டிப்பா வளருவான். அத செய்டா முத. ஆமா, உங்களுக்கெல்லாம் கோட்ரஸ்ல என்ன வேலை? டேய், நம்ம வாய் திறக்க நினைச்சான், அவனே திறந்துட்டான். ஆடு தானா வந்து தலைய கொடுத்துருக்கு. வெட்டுங்க வெட்டுங்கன்னு வெட்டிடுவான். டேய், உனதான் கேட்ட, கோட்ரஸ்ல உனக்கு என்ன வேலை? டேய், கஜேந்திரனை பத்தி இதுவும் வாய் திறந்துடாதே. டேய், உன்கிட்ட தான் கேட்ட, கோட்ரஸ்ல உனக்கு என்ன வேலை? சார் என்ன வேலையா வந்திருக்கீங்களா? டேய், இது என் டிபார்ட்மெண்ட், நான் வரலாம். நீ யாருடா? ஆ, இது எங்க டிபார்ட்மெண்ட். அதான் நாங்களும் வந்திருக்கோம். டிபார்ட்மெண்டா? நான் இங்க சிஐடியா இருக்கேன். டேய், அவன் நம்பினால் நீ நம்ப மாட்ட போலுக்க. சீயடியா? சொன்னனே உடனே சர்ச்சை பண்ணி பார்க்க போறான். விடு, நான் சிஐடியா என்னன்னு விசாரிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். அது வரைக்கும் நாம என்ன இங்க நிக்க போறோம்? அத சொல்லிட்டு போறேன், விடு. ஓ, மூளையோ மூளைதாக்கா. சீயடியா? என்ன சொல்ற? காலிங் மேடம். சீயடியா? நீ எல்லாம் எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க? இவங்க சிஐடியா எவ்வளவு நாளா இருக்காங்க, அது கூட உனக்கு தெரியல. நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க? சான்ஸே இல்ல. இவ சீயடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சந்தேகமா இருந்தா போய் செக் பண்ணி பாரு போ. இல்லடா, உனக்கு சந்தேகமா இருந்தா செக் பண்ணி பாரு. இவங்க இதே குவார்டர்ஸ்ல தான் இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா இவா? நீ சீயடி, இத நான் நம்பணும். நீ நம்பலங்கிறதுக்காக நான் சிஐடி இல்லாம ஆயிராது. உனக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் சிஐடி தான், சிஐடி தான், சிஐடி தான். இவளுக்கு இதையே சொல்ல தெரியலையே, இவ எப்படிதான் இருக்க முடியும்? அக்கா, தெளிவா சொல்லுங்கக்கா. சிஐடி எனக்கு வர மாட்டேங்குதுடா. சரி விடுக்கா, வராத வானா எப்படி வரும்? விடுக்கா, நான் மேட்ச் பண்ணிக்கிடுதேன். அட தம்பி, நீ எதுக்கு இருக்க? இப்பமே நான் விசாரிக்கிறேன். நீ சீயடியா என்னன்னு எனக்கு 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். என்னக்கா? என்னடா? நீ சிஐடியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்னு சொன்ன, அவன் 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சதுன்னு சொல்றான். இவன் மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகும் தெரியல. இவன் கண்டுபிடிச்சிட மாட்டான்டா. அப்பெல்லாம் அவன் கண்டுபிடிக்காதா இவன் ஏன்டா இப்படி இருக்கா? பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியல, கிஷோர ஜெயில போட தெரியல, இவன் வெட்டில. ஹலோ, உங்கள கூப்பிடுறேன். நீங்க சீயடி, அதை நான் நம்பணும். அதான் சொல்லிட்டேனே, உனக்கு நிரூபிச்சு காட்டுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சந்தேகமா இருந்தா நீ விசாரிச்சு பாரு. விசாரிக்கிறேன். நீ சீயடியா என்னன்னு நான் விசாரிக்கிறேன். ஆமா, உன் குடும்பத்துல உள்ளவங்க வேற யாராவது இங்க வேலை பாக்குறாங்களா என்ன? டேய், இவன் என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு தாண்டா இங்க வந்திருக்கான். எப்படிக்கா நீ கண்டுபிடிக்கிற? அவன் என்னமோ கேட்க தாண்டா இங்க வந்திருக்கான். வாயை திறந்துறாத. கச்சேந்திரனை பத்தியோ ஆதரவு பத்தியோ எதையும் வாயை திறந்துறாத. ஏன்னா அவங்க தான் இந்த கோட்ரஸ்ல இருக்காங்க. இவன் எதையோ தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்திருக்கான். எப்படிக்கா உன்னால மட்டும் இப்பெல்லாம் யோசிக்க முடியுது? மிச்சம் இருக்கிற அவங்க மட்டும் தாண்டா. என்ன அவங்கள பத்தி தான் இவனுக்கு சரியா தெரியாது. ஓ, வாயை திறந்துறாத. ஹலோ சீயடி, உங்களதான். கொஞ்சம் வலியடி. அடே சின்ன மாமனார் மாவனே, நில்லு. ஹலோ சிஐடி சார், இப்ப எந்த போஸ்டிங்ல இருக்கீங்களா? ஹாய், என்கிட்ட இருந்து என் பதவி தட்டி பறிச்சுட்டு எகத்தாளமா? நீ மட்டும் எங்க மதனப்ப பதவியை தட்டி பறிக்கலாம், உன் பதவியை நாங்க தட்டி பறிக்க கூடாதோ? எங்க மதனப்ப பதவியை தட்டி பறிச்சிய, அவருக்கு எவ்வளவு திறமை இருந்தது. உனக்கு என்னென்ன திறமை இருந்தது? ஏத்தி பழைக்கிறவனே. அவன் கரெக்டா தான் கேக்குறான். திறமை இருக்கிறவன நீ தூக்குன, திறமையே இல்லாத நீ உள்ள உட்கார்ந்திருக்க. நீ நினைச்சாலும் நீ நினைக்கிற பதவியில உன்னால இருக்கவே முடியாது. இதுதான்டா உன் வாழ்க்கையில விழுந்த முதல் அடி. அப்போ வச்சது யாரு தெரியுமா? பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு சொல்லுவிய, அதே பொம்பளை தான். யாருன்னு ஆச்சரியமா இருக்கா? உங்க பரம எதிரிதான். அன்ன கிளிதான். அப்படி
ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கொட்டுறேன். ஆணவன் ஜெயிச்சதா வரலாறே இல்ல. ஆணவத்துல அழிஞ்சவன் தான்டா அதிகம். அப்பனுக்கும் உனக்கும் ஆணவத்துல தான்டா அழிவு. எப்ப சக மனுஷி அடிமையாக்கி பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே நீங்க அழிவை நோக்கி போயிட்டீங்க. இனி உங்களுக்கு மோசனமே இல்ல. ஆமாடா, பொம்பளைதான், அதுக்கு என்ன? பலவீனமானவதான், அதுக்கு என்ன? அதுக்காக இலக்காரமா பேசுறீங்களா? இப்போ ஒன்னால முடியாதத இந்த பொம்பளை முடிச்சிட்டா பாத்தியா? இப்ப எங்கடா போச்சு உன் வீரம்? ஏதோ ஒரு கேஸ ஜெயிச்சுட்டா எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி ஆயிருமா? ஒரு விஷயத்துல ஜெயிச்சவளுக்கு பல விஷயத்துல ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சு காட்டுவேன்டா. அதுக்கு நீ உசுரோட இருந்தாதானே? ஹேய், என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. நினைக்கும் போதே முட்டிச்சிருவான். என்னடா? என்ன இங்க வந்து என்னைய மாட்டிட்டு இருக்கீங்க? டேய், நான் சீரியடா, நீ தான்டா இங்க வந்து என்ன மாட்டிக்கிட்டு இருக்க? சரி, நீதான் தைரியமான வச்ச. எங்க சொல்லு பாப்போம். இதே கோட்ரஸ்ல உன் உடன்பிறப்பு, உன் சொந்த பந்தம், அன்னக்கிளி வம்சம் அப்படின்னு யாராவது இருக்காங்க? ஏண்டா, நீயும் அப்பனு மாதிரியே முட்டா பயலாவே இருக்கியடா. அது எப்படிடா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க? ஏண்டா, நீயும் அப்பனும் கூமுட்டா மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நினைச்சிட்டல நீ? அப்படி யாரும் எங்களுக்கு இங்க கிடையாது. சொல்ல போனா நானும் என் தம்பியும் கூட ஒரு அனாதை தான். அப்படிதானே தம்பி? ஆமாக்கா. நான் சீயடி ஆனே, அதான் என் தம்பி துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். அக்காக்கு துணையா கூட இருடான்னு. என்ன எக்காலமா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கேட்டதுக்கு பாஸ் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உண்மையா சொல்லு, இந்த கோட்ரஸ்ல உன் குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? ஆஹா, இதையோ தீவிரமா தேடுறானே. அக்கா, புரியுது புரியுது. சரி, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கும் கோட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. ஏய், ஏதோ திருடகிட்ட வந்திருக்கே என்ன? ஏய், அன்னைக்கு மாதிரி எகத்தாலமா பேசுற பள்ளுக்குள்ள அடிச்சு நொறுக்கிடுவேன். ஏய், என்னடா? விடு தம்பி, சின்ன புள்ள பேசிட்டு போறான், விடு. அதுக்காக தம்பி மன்னிப்புலாம் கேட்பான், அப்படிதான்டா? மன்னிப்பு கேட்டுறீ? ஏய், நான் வாங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பாரு, அக்காவை தப்பா பேசக்கூடாது. வா வா, வந்து மன்னிப்பு கேளு. சொல்ல போனா நான் உனக்கு அண்ணி முறடா. வா வா, வந்து மன்னிப்பு கேளு. அண்ணிங்கிறவா தாய்க்கு சமம். வா வா, வந்து மன்னிப்பு கேட்டுறீ. அண்ணியால அப்படி பேசக்கூடாதுடா, தாய் குத்தமாயிரும். வா வா வா. ஏய், இந்த பரியாசம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா தொலைச்சிடான் தொலைச்சி. அந்த பையன் உனக்கு இருக்கட்டும். டேய், எப்ப திரும்பி வந்தாலும் நான் அங்க தான் நிப்பேன். இங்கே தான் நிப்பேன். சீக்கிரம் வந்துரு. டேய், இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சீரியஸான விஷயம். என்னக்கா சொல்ற? டேய், கஜேந்திரனை பத்தியும் ஆதிரா பத்தியும் விசாரிச்சிட்டான்னு வச்சுக்கயேன், இவங்க பிளான் வேற மாதிரி ஆயிரும். என்னக்கா சொல்ற? ஆதிரா பத்தி கஜேந்திரனை பத்தி தெரியாது. இவனுக்கு என்ன உறவுமுறை வரும்னு தெரியல. வேற மாதிரி பிளான போட்டுருவான். அதுக்குள்ள வேற ஏதாவது பண்ணணுமேடா. இப்படின்னு ஒரு மணி நேரத்துல விசாரிச்சிருவான். அதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே. சரிக்கா, சீக்கிரம் வீட்டுல போய் பாட்டிட்டு எல்லாம் சேர்த்து சொல்லலாம். சீக்கிரம் வாடா. அப்பா அப்பா, பாப்பா எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், உள்ள வா. அப்பா உங்களுக்கு ஒன்னும் பாரு அப்பெல்லாம் பேசக்கூடாது. அப்பா உனக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நீ வா. சரிங்கப்பா, எனக்கு கடைசி நேரத்துல எந்த ஐடியாவுமே வரல. அதான் இப்ப நீ எடுத்த ஐடியா சூப்பர் ஐடியா. இங்க இப்ப யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இப்ப இதை நான் காலி பண்ணி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிப்போச்சு. அதனால இப்ப இங்க யாரும் வரமாட்டாங்க. உனக்காக நான் இப்ப வந்திருக்கேன். அப்படியே யார் உள்ள வந்தாலும் நான் பாத்துக்கலாம், நீ வா. இன்னும் 2 நாள் தான்ப்பா, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம வீட்டுல சந்தோஷமான நாளுப்பா. என்ன சொல்ற? இன்னும் 1 மணி நேரத்துல எல்லா ரிசல்ட் வந்துடும். நீ எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும். சரியா? நீ உள்ள வா. சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேப்பா. நீ எப்படி சாப்பிட்டுருப்பான்னு எனக்கு தெரியாது. சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா போ. சரிங்கப்பா. அத குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வாயா. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடு. ஒரே ஓட்டமும் சாட்டமும் தானே இருக்க. போ, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கு. இல்லப்பா, அப்பா சொல்றல, கொஞ்சமாவது தூங்குடா. ஆள் எவ்வளவு மாறி இருக்க தெரியுமா? நான் உன்னை முத பார்த்த மாதிரி இப்ப இல்லடா. போ, குளிச்சுட்டு வா. அப்ப வாய்க்கு ருசி சமைச்சு தாரு. நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாண்டா நடக்கும். போ, போயா. எங்க அப்பா வீட்டுக்கு போனா பணத்தை கொண்டு வந்தியான்னு சொல்லுவாரு. போய் நிக்கிறதுக்கு முன்னாடியே வயக்காட்டுக்கு போ, அங்க போன்னு சொல்லுவாரு. அவ்வளவு அசதியா போவேன். படுக்க கூட விட மாட்டாரு. அப்பனா இருந்தா வருத்தப்படுவான். அவன் அப்பனே இல்லையா. நினைச்சு பார்த்தேன், அதான் மனசு வலிக்குது. இனி ஒண்ணு மனசெல்லாம் வலிக்க வேண்டாம். நீ போயா. அப்ப உனக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், போ. சரிங்கப்பா. பாவம், கவனிக்க வேண்டிய வயசுல
யாருமே உனக்கு கவனிக்கிறதுக்கு இல்லையே. என்னங்க வா நக்கிலி. பிள்ளை வந்தானா? இப்பதான் வந்தான். குளிக்க அனுப்பியிருக்கேன். நான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்றேன்னா. இல்ல நீங்க இருங்க, நான் ஏதாவது பண்றேன். வேண்டாம் நக்கிலி, நீ கொஞ்சம் ஓய்வெடு. நீ ஏன் அலைச்சலா தானே இருக்க, நான் பாத்துக்கிட்டேன். பாவம், அவனுக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும். நாக்கும் செத்து போய் தான் இருக்கும், அவன் மனசும் உடைஞ்சு போய் தான் இருக்கும். உண்மைதான், அவனுக்கு இப்ப தேவை ஓய்வுதான். ஏதோ சந்தோஷமான செய்தின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தது. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, நான் இன்னும் வீட்டுக்கு போகல. ஓ சரி சரி, நீ உள்ள வா. ஐயா அம்மா. குளிச்சிட்டு வாயா, குளிச்சிட்டு வா. சரிங்கம்மா. ஐயா, அதுல புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அது உனக்கு கரெக்டான சைஸ் தான், பார்த்து எடுத்து போட்டுட்டு வா. சரிங்கப்பா. பாவம், கவனிப்பார் இல்ல. கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிடுங்க. கிஷோர் 2 நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் 2 நாள்ல எல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் இவன் வெளியில லாந்தலான்னு சொன்னான். அது வரைக்கும் புள்ளைய கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிடுங்க. அவன் நம்ம புள்ள, நான் பார்க்காம அவனை என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. உங்களை நம்பிதாங்க வந்திருக்கான். அதான் சொல்லுனே, அவன் நம்ம புள்ள, நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கை இருக்கு, நீங்க எப்படி அவனை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, அவ இப்ப குளிச்சுட்டு வந்துருவா. நான் அதுக்குள்ள சமையல ரெடி பண்றேன். நானும் கூட மாட ஏதாவது பண்றேனே. உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்னு நினைச்சேன். அன்னைக்கு சமையலாம் தெரியுமா என்ன? என்னங்க? வேண்டாம், நீ எல்லாம் சமைக்கலாம் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். சரிங்க. நீ இருந்து உட்காந்து ஓய்வெடு, நான் வரேன். சரிங்க. பாத்தியாடா எம்பி, நான் என் மனைவியை இருக்க வச்ச அழகு பாக்குறேன். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் மனைவி படிச்சவா, பல கொலைகளை கற்றவா. இவா கிட்ட ஒன்னாரி புத்தி வேலை செய்யாது. இந்த பெண் சிங்கத்துக்கிட்ட தோத்து போயிடாத. இல்லடா, உன்னை தோத்து போக வைப்பேன். அதுதான் என் வேலையே. என்னங்க?